எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நீங்களும் ஒரு ஆன்ட்டி தானே? சரி, நான் ஆன்ட்டியாவே இருந்துட்டு போறேன். அதுக்கு நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அக்கா ஓக்கான்னு சொல்லிட்டு நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறானா? உன்னை கூட்டு வந்து பேசுறதே பெருசு. हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद ये क्या हुआ? गला की पानी आ गया. என்னைய பத்தி உங்களுக்கு தெரியலடா மாப்பிள்ளைகளா, என்னைய பத்தி உங்களுக்கு தெரியலனா சரியா? தூக்கி விட்டு வாழைப்பழத்தை உரிக்கிற மாதிரி உரிச்சிருவேன் நான். பாத்துக்கோங்க, புரியுதா? ஆண்டவனை இங்க வை, பெத்தவங்களை இங்க வை, உன் ஆணவத்தை அங்க வை. சூத்துல வைப்பாங்க. என்னடா வசனமே புரியல? வசனம் முக்கியம், படத்தை பாருடா. பாரு உங்க தொடை பார்க்கும் போது கிக்கு ஏறுது அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்லியிருக்கிறான். விரிச்சு அடிச்சான் பாருவ மட்டை உரிக்க ஆசை. எங்க சித்தி மாதிரி இருக்கீங்க. அவங்க போன மாசம் செத்து போயிட்டாங்க. நீங்க எப்ப சாவீங்க? மரியாதை கெட்டு பேர் வெளியில போகும்போது பயமா இவன் யாரா விழுதுகள்? இந்தரா நொன்ன பயல உன்ன மாதிரி ஊர்ல உள்ள 10,000 ஆம்பளை பார்த்துட்டேன். இந்த மெருட்டல் உருட்டல் புருட்டலுக்கெல்லாம் இந்த சாதனை நான் பயப்படவே மாட்டேன். அவனுக்காக நான் பயந்துருக்கேன். நீ பாத்துருக்கேன் முதல்ல. அவங்கதான் ஒண்ணும் இல்லையே, ஸ்பீடா இருந்து என்ன ப்ரோஜனம்? எதுக்கு நடு ரோட்ல அவளுக்கு விரல் போடவா? இல்ல இல்ல, இது மாடல் அப்படி, இதோட மாடல் அப்படி தெரியும். இதோட மாடல் இல்ல. உணர்வுகள் தவிக்குது, உன இங்கு அழைக்குது அம்மாடியோ. ஒரு பூட்டை திறக்கணும்னா சாவியை வச்சு திறக்கலாம், இல்ல சுத்தியலால ஒரே போடா போட்டு பூட்டை உடைச்சு கூட திறக்கலாம். ஆனா அந்த பூட்டு நமக்கு மறுபடியும் தேவையா, நாம பயன்படுத்த போறோமா அப்படிங்கறத பொறுத்துதான் நாம டிசைட் பண்ணணும். கரெக்டா? நான் சொன்னது பூட்டு பத்தி இல்ல. புரிஞ்சவன் பிஸ்தா. நீ சொல்லும் காதல் எல்லாம் மலை ஏறி போச்சு சித்து, தும்மல போல வந்து போகுது நீ போ, நான் அதை ஒரு எடிட் பண்ணுவேன். போ, வினய் தாண்டி வருவா எடிட்.
டெய்லி வந்து உன்னை எத்தனை பேர் போடுறாங்க நீ வருஷக்கிட்டு வந்து பாத்துக்கிட்டு பொறுக்கி பயிலுகளா மெண்டல் பயிலுகளா. அதான் எனக்கு வேலை மயிரா கொச்சை பரப்பிட்டு பொழந்துக்கிட்டு காட்டிக்கிட்டு உட்காந்துருக்கா எனக்கு வேலை மயிரா. வீடியோல வந்து என்ன வேணா கேட்குறீங்களா? இங்க கேக்குறேன். இது வாங்கினா அது ஃப்ரீ, அது வாங்கினா அது ஃப்ரீ, எது வாங்கினாலும் இட்ஸ் ஃப்ரீ. ரெண்டு வாங்கினா இது ஃப்ரீ. எது வேணும்? ஆக மொத்தத்துல மூடுல பாதல கிணறா. அப்போ ரெண்டு வாங்கினா அது ஃப்ரீ. சாமி வந்து ஏறிடணும் அதுக்காக கண்டரங்கம் விட்டுடணும் அதுக்காக. போங்க கேளுத வரட்டா. ரெசல்யூஷன் என்ன? நீங்க ரெசல்யூஷனா? இடுப்பு தெரியுதா? இடுப்புல ஒரு கொச்சை தெரியுதா? லைட்டா தெரியுதா? இந்த வருஷம் வந்து நான் இடுப்ப வந்து லைட்டா காமிச்சேன். வரப்போற வருஷத்துல இன்னும் அதிகமா இடுப்ப காமிக்கலாம்னு இருக்கேன். அதான் வாருங்கள் இன்னும் சற்று நேரத்தில் சாதாவின் குகை திறக்கப்படுகிறது. இதனால் ஆங்காங்கே இருக்கும் இளைஞர்கள் வந்து சாதாவின் குகையில் ராக்கெட் விடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். எவனாவன்? அயோடிமா உனக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்ல. குடிக்கிறதுக்கு படுக்கிறவங்க என்ன புண்டைக்கு வீடு கேக்குற? புண்டைக்கு வீடு கேக்குற? வாங்கி தர வேணாம், கிளம்பு. மூடு. முகர புண்டைய பாருங்க. இங்க வாய் விட்டீன்னு வச்சா பேசுற. சத்தம் போடக்கூடாதுட்டேன். சத்தம் போடக்கூடாதுட்டேன். குடிக்கிறதுக்கு படுக்கிறதுக்கு தான் வர்றாங்க. ஆமா, நீ அப்படித்தான் வச்சிருக்க. குடிக்கிறவங்க படுக்கிறவங்களுக்கு 5000 10,000 கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. உனக்கு எனக்கு எந்த உரிமை? கொஞ்ச நேரம் மூடிட்டு போங்க. இவன் கொட்டையில ஒரு